அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. அஷ்டமாதிபதியும் ராஜயோகமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அஷ்டமாதிபதி அப்படின்னா அவர் கஷ்டத்தை தருவார், துன்பத்தை தருவார், கண்டத்தை தருவார், விபத்தை தருவார், மரணத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் காலங்காலமாக நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் 8ஆம் இடத்துல நிறைய நன்மைகளும் உண்டு. 5ஆம் இடம் நல்ல இடமா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாலும் 5ஆம் இடத்துலையும் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் 8ஆம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம் தரக்கூடிய ராஜயோகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து. நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிரசன்னத்துக்கு 505 ரூபா கட்டணமும், நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் பார்க்க, அதாவது உங்களுடைய முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபா கட்டணமும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் நம்மளுடைய நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய அமைப்புக்கு போகலாம். சரி, அஷ்டமாதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு அஷ்டமாதிபதி இருப்பார். இப்போது மேச லக்கணத்துக்கு அவரே அஷ்டமாதிபதி, ரிஷப லக்கணத்துக்கு குரு, மிதுன லக்கணத்துக்கு சனி பகவான், கடக லக்கணத்துக்கும் சனி பகவான் தான் வருவார். ஓகேங்களா? அதன் பிறகு சிம்ம லக்கணத்துக்கு குரு பகவான் வருவார், கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வருவார், துலாத்துக்கு திருப்பி அவரே வந்துடுவார் சுக்கிரனே, விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் வருவார், தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வருவார், மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியர் வருவார், கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதன் வருவார், மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருவாங்க. இவங்க தான் எப்படி ஒரு சில லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி நட்பாக இருப்பாங்க. அவங்க அந்தளவு பெரிய அளவில் தோஷம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு சுபத்தன்மையுடைய அமைப்பு வந்துடும். சரிங்களா? சரி, இந்த 8ஆம் இடத்துல மெயினாக என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 8ஆம் இடம் மரணம், கண்டம், விபத்து, மரண பயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்குது. இந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதி சுபரா பாவரான்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுபர்னா அதற்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களும், பாவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களும் உண்டு கண்டிப்பாக. இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கடக லக்கணத்துக்கு சனி கொடுக்குற பலன் அவர் 8ஆம் அதிபதி தான். ரிஷப லக்கணத்துக்கு குரு கொடுக்குற பலன் அதுவும் 8ஆம் அதிபதி தான். விருச்சிக லக்கணத்துக்கு புதன் தரக்கூடிய பலன் அதுவும் 8ஆம் அதிபதி தான். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் தரக்கூடிய பலன் அதுவும் 8ஆம் அதிபதி தான். ஆனால் இந்த 4 கிரகங்களும் ஒரே மாதிரி இங்கே பலன் எடுக்கிறது இல்லை. மகர லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி அவரும் ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி பலன்கள் நடக்கிறது இல்லை. சரிங்களா? இவங்க வேகமாக அடிப்பாங்க, அவங்க மெதுவாக அடிப்பாங்க, ஆனால் அடி உண்டு. இதை தான் சுபகிரகங்கள் மெதுவாக அடிக்கும், பாவகிரகங்கள் வேகமாக அடிக்கும். இதுதான் இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம். சரி, இந்த 8ஆம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேணுமாலும் இருக்கட்டும், ஒன்று உங்களுடைய லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பணம், ஓகேங்களா, வீடு, மனை, வாகனம், சொத்து அமைகிறது, இதெல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. கோயில் சொத்து, லாட்டரி, திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் நிறைய லாபம் சம்பாதிக்கணும். இது 8ஆம் இடத்துடைய தயவு வேண்டும். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகணும். அவர் சுபகிரகமாக இருக்கணும். உங்களுடைய லக்னாதிபதி பாவகிரகமாக இருந்து 8ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடாது. உங்களுடைய லக்னாதிபதி சுபராக இருந்து அவர் 8ஆம் இடத்துல போய் உட்காரலாம். 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை அடைவது ஒரு வகையில் நல்லது. உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ராஜயோகங்களை தரும். உங்களுடைய 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் 8ல் உட்காரும்போது இது நல்ல ஒரு யோகத்தை தரும். சூரியன் போய் 8ல் அமையும் போதும் இதுவும் நல்ல யோகத்தை தரும். அதனால தான் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்த புதன் ஆதித்ய யோகம் சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் என்ன, இந்த சூரியன் என்ன காரகத்துவமோ அதை அடைவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். புதன் என்ன காரகத்துவமோ அதை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்படி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க, 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கு, புதன் ஆட்சி சூரியன் இருக்கிறார் அப்படின்னா
இந்த கல்வி படிக்கிறதுக்கு ப்ளஸ் 9ஆம் இடம், இந்த விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரியன். அவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, அப்பா வந்து சம்பாரிச்சிருப்பாரு. அவருடைய ஊர்ல இருந்து வெளியூர் போய் சம்பாரிச்சிருப்பாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆனா அவர் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த சூரியன் புதன் சேர்க்கை கண்டிப்பாக தரும். அப்போ 8ஆம் இடத்துல லக்னாதிபதி சுபராக இருந்த லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோ இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக செய்யும். சரி, 8ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல நட்பு நிலையில இருக்கும்போது யோகத்தை கண்டிப்பாக தரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகமும் நிச்சயமாக தரும். 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும்போது அதற்கு ஈக்குவலாக லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருக்கும். அப்படி இருக்கும்போது 8ஆம் அதிபதி தரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் லக்னாதிபதி எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்தின் தசை வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நட்சத்திர வழியிலையோ பார்வை வழியிலையோ ஏதாவது ஒரு வகையில் 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் பெரிய கஷ்டங்களை எதுவுமே சந்திக்கவே மாட்டார். அந்த அளவு 8ஆம் அதிபதியுடைய அமைப்பு உண்டு. சரி, அதே அமைப்பில் உயில் சொத்து வரும், திடீர் யோகம், லாட்டரி அமைப்பு, ஓகேங்களா, முகம் தெரியாதவருடைய பணம். நிறைய பேர் கேட்பீங்கள்ல, என்ன கேட்போம், மாமனார் சொத்து எனக்கு வருமா, என் பொண்டாட்டியால் எனக்கு யூஸ் இருக்குமா, இதெல்லாமே 8ஆம் இடம் தான் சார். அப்போ இந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மையை இந்த அமைப்புகள்லாம் நம்ம ஆய்வு செய்யும்போது அது நல்ல ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக தரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். சரி, இதோட இன்னும் பல விஷயங்கள் வந்து சேர்த்து நிற்கலாம். இந்த 3, 6, 10, 11 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 3, 6, 10, 11 இருக்கும்போது மட்டும் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தராங்க. இது கண் கூட பார்க்கணும். அதில் அவங்க நட்பு நிலைமையாக இருக்கும். ஈவன் இந்த 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் இதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, 8ஆம் அதிபதியோட எந்த கிரகம் பரிவர்த்தனை அடையுதோ இவங்களுக்கு உள்ளூரில் சிறப்பாக இருக்காது, வெளியூரில் தான் இருக்கும். உள்ளூரில் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், இவங்களால அங்கே இருக்க முடியாது. வெளியூர் போனால் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும், அலைச்சலை தரும். நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த 8ஆம் அதிபதியோட திசை பற்றி நடக்கும்போது. அப்புறம் இந்த லக்னாதிபதி வீக்காக இருந்து 8ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மருத்துவ செலவு கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் மாதிரி அமைப்பு, ஆப்ரேஷன் மாதிரி அமைப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல 100க்கு 90% வந்து சிசேரியன். ஆனால் இன்னமும் பல இடங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிசேரியன்னு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் இன்னமும் நார்மல் டெலிவரி ஆகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது 8ஆம் அதிபதியுடைய தன்மையில் இவ்வளோ ரகசியங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. அப்போ இந்த 8ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கணும். 8ஆம் அதிபதி வலிமை குறைவாகத்தான் இருக்கணும். அப்போ 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கணும். பரிவர்த்தனை அடையும் போது அது 8ஆம் அதிபதி 6, 12, 3 இந்த 3 கிரகத்தோட மட்டும்தான் பரிவர்த்தனை அடையணும். அதுதான் யோகத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்து உட்காருது, ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வந்து உட்காருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியில் மிகப்பெரிய யோகத்தை தரும். திடீர் தன உறவு கொடுத்துரும் சார். சரி, இந்த அரசியலுக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். 8ஆம் இடம் அரசியல்வாதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிறுவனத்தோடைய கிளைகள் கீழே போட்டாங்கன்னா அந்த பெரிய ஸ்மார்ட் டிவியில் கொள்ளாத அளவுக்கு அவ்வளோ பிரான்ச்சஸ் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 வருஷத்துக்குள்ளார ஒரு பெரிய வளர்ச்சி அடையுதுன்னா அங்கே 8ஆம் இடத்தினுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்போது இந்த 8ஆம் அதிபதி வந்து நல்லா கடின உழைப்பு போடணும், அலைச்சலை கொடுக்கணும். இரவு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை தூங்க விடாத தன்மை இருக்கும். இப்படி நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கஷ்டப்பட்டு நீங்கள் பாடுபட்டீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அடுத்தவங்களுடைய பணத்தையும் குறிக்கும். லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஓகேங்களா, இந்த சீட்டு நடத்துறது, இந்த அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகங்களை கண்டிப்பாக தரும். 8ஆம் இடத்தின் தயவு இல்லாமல் சீட்டு கிடையாது.
சீட்டு பிடிக்கிற மாதிரி சிட்பண்ட்ஸில் அது கிடையாது, ஷேர் மார்க்கெட் கிடையாது, லாட்ரி கிடையாது, பங்கு சந்தை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம், அது என்ன சொல்லுவாங்க, வெளியூரில் வருமானம் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து 8ஆம் இடத்துல வந்து புதைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் வந்து உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். அவங்க 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 எப்படி சொத்து வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா, அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி உறவுகள் இருக்கு, இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்து 8. அப்போ வைரமுத்து சார் வந்து தெரியாம ரஜினிக்கு பாட்டு எழுதல, 8க்குள்ளார உலகம் இருக்கு அப்படின்னு. 8ஆம் இடம் நல்லா இருந்தா தான் சார் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கணும். அந்த எதிரின்னு ஒருத்தன் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம முடிவு பண்றதில்ல, நமக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற அமைப்பு. அப்போ இந்த 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் 100% கெடுக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? 8ஆம் அதிபதியுடைய தசை புத்தி அந்தரத்துலலாம் எவ்வளவோ பேர் பெரிய ஆளாகி மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அதிபதியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஊர்லேயே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த 8ஆம் அதிபதியுடைய தன்மை அதிகம் இருக்கும். சரி, ஒருத்தருக்கு 8ஆம் இடம் மறைஞ்சு போச்சு சார், 8ஆம் இடம் பலமாக இல்லை, நீசத்தில் இருக்குது, ராகு கேதோட இணைஞ்சிருக்கு, அது பெரிய கஷ்டத்தில் இருக்குது, நாங்கள்லாம் அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறோம் சார், எங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையானா? நல்லா கவனிங்க, உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தினசரி 8ஆம் அதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை திருமலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணாயன்ட்டு தினசரி 8 முறை காலையில் சொல்லிக்கிட்டே வாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக அந்த திருமலையில் இருக்கக்கூடிய நாராயணன் நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அதிகமாக நடக்கணும். இந்த 8ஆம் இடத்தினுடைய தசை புத்தி நடக்கும்போது அதிகம் நடக்கணும். ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்காத போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து தான் போயிருப்பாங்க அப்போது. ஓகேங்களா? இப்போ எல்லாம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அவங்களாம் அந்த நடையை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம், 8, 12ஆம் இடம் வந்து ஒருத்தருக்கு பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டக்டராக இருப்பாங்க. லக்னாதிபதி ஏன்னா அவங்க அதிகமாக நடக்கிற வேலையை தான் செய்வாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரோ, யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல குரு இருக்கோ, யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கோ, சுக்கிரன் பார்க்குதோ, இவங்கெல்லாம் தினசரி நடைப்பயிற்சி செய்வாங்க. ஏன்னா அவங்க நடந்தால் அவங்களுடைய உடல் நலம் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும். ஏன்னா ஏன் சார் 12ஆம் இடத்துல இருக்கீங்க? 12ஆம் இடத்துக்கு பெரிய திரிகோணம் இந்த 8 தான். அப்போ நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவ செலவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 8ஆம் இடம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் 8ஆம் இடத்துக்குள்ளார இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் இந்த 8ஆம் இடத்தினுடைய ரகசியங்கள், அந்த 8ஆம் இடம் தரக்கூடிய அமைப்புகளை வந்து வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய மாதங்களில் ஒரு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த அழகான வீடியோவை கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.